ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோஷாப்பில் ஒரு குயிக் டிப்னு பார்ப்போமா? ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜை பேக்ரவுண்டோடு பிளெண்ட் பண்ணணும்னு நினச்சா பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜை போயிட்டு இப்படி இந்த மாதிரி கீழே செலக்ட் பண்ணிக்கொள்வாங்க. எந்த இடத்துல பிளெண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்வாங்க. அதுக்கு ஒரு ஃபெதர் கொடுப்பாங்க. ஃபெதரை கொடுத்துட்டு டிலீட் கீயை அழுத்தி டிலீட் பண்ணிக்குவாங்க. இப்போ பாருங்கள், இது இப்படி ஒரு முறை, இது ஒரு முறை தான். ஆனால் இது வந்து டிஸ்ட்ரக்டிவான முறை. இப்போ இதே வந்து ஃபைலில் சேவ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களே, திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணால் இதை வந்து திரும்ப அவங்களுக்கு அந்த இமேஜை திரும்ப கொண்டு வரவே முடியாது. ஆனால் இதுக்கு நான் டிஸ்ட்ரக்டிவான ஒரு மெத்தட் இருக்குது. அதை நாங்கள் எப்படின்னு பார்ப்போம். லேயர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஒரு மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரியா? லேயர் மாஸ்க்னு சொல்லுவோம். லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கொண்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிரேடியன்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரேடியன்ட் டிஃபால்ட் கிரேடியன்ட் இருந்தால் சரி. சரியா? அதை வச்சுட்டு மேலேருந்து கீழே வர காட்டி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு அப்படியே இல்லைங்க. இப்போ பாருங்கள் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி. இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ திரும்ப நான் போய்ட்டு லேயருக்கு போய்ட்டு முழு லேயரையும் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். லேயர் பேனலை க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள் எப்படி பிளெண்டாக இருக்குதுன்னு சொல்லி. இதே முறையை, இதே வேலையை எப்படி அஃபினிட்டியில் பண்ணுறன்றதையும் நான் வந்து காட்டுறேன். இப்போ நாங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ண அதே வேலையை எப்படி அஃபினிட்டியில் பண்ணுறேன்னு பார்ப்போம். வெரி ஈஸி. பாருங்கள், இந்த இமேஜ் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த பேக்ரவுண்டோட தான் இந்த இமேஜை வந்து பிளெண்ட் ஆக போகிறோம். இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லேயர்ஸ்க்கு போனீங்கன்னாக்கா இந்த மாஸ்க் இருக்குது. இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயருக்கு அந்த மாஸ்க்கை கொடுக்கும். சரியா? கொடுத்துருச்சு தானே? இப்போ பாருங்கள், இப்படி வந்தீங்கன்னாக்கா இந்த கிரேடியன்ட் டூல் இருக்குது, ஃபில் டூல். ஃபில் டூலில் ஒன்று நார்மல் ஃபில் டூல், அடுத்தது வந்து ஃப்ளட் ஃபில் டூல். சரியா? நார்மல் ஃபில் டூல்னாலே அது வந்து கிரேடியன்ட் தான். இது கிரேடியன்ட் இங்கேருந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இதே அமைப்பில் நாங்கள் எப்படி அதுக்கு ஃபோட்டோஷாப்பில் கொடுத்தோமோ அதே அமைப்பில் கொடுங்க. இது பாருங்கள், மாஸ்க்கை க்ரியேட் பண்ணிருச்சு. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குங்க. இப்போ வந்து பேக்ரவுண்டோட இது பிளெண்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான். ஓகே, இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தா எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்கும். ஓகே, see you later. Bye bye.